This is from Balamit NPC Academy. ஸோ தமிழில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி மோட்டிவேஷன் மாதிரி தான் சொல்ல போகிறேன், சரிங்களா? ஸோ என்னென்னா பேட்ச் ஆரம்பித்த ஸ்டார்டிங்கில் இருந்த இன்ட்ரெஸ்ட்டு இப்போ இல்லையோன்ற மாதிரி ஃபீல் ஆகுது, சரிங்களா? ஸோ ஏன்னா அப்போ இருந்த வேகம் வந்து இப்போ வந்து குறைஞ்ச மாதிரி தெரியுது, சரிங்களா? நான் கொடுத்ததெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்து முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கமெண்டில் போடுங்க, சரியா? நான் கொடுத்தது லேட்டு தான், சரிங்களா? அதுவே நீங்கள் படிக்கலைன்னா ரொம்ப சிரமம், சரிங்களா? ஸோ கொடுத்த வரைக்கும் நான் இப்போ என்ன வரைக்கும் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கனோ அது வரைக்கும் எல்லாம் தரவாக படித்து முடிச்சிட்டவங்க வந்து கமெண்டில் வந்து நான் முடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி போடுங்க, சரிங்களா? கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும், சரிங்களா? ஏன்னா வர்ற இதை பார்த்தா நீங்கள் வந்து ரொம்ப ஸ்லோவாக படிக்கிற மாதிரி தெரியுது. பத்தாவதுக்கு பார்த்தீங்கன்னா வேகம் வந்து ரொம்ப குறைஞ்ச மாதிரி தெரியுது, சரிங்களா? அப்போ இருந்த ஆர்வம் பார்த்தீங்கன்னா இப்போ இல்லையோன்ற மாதிரி தெரியுது, சரிங்களா? ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க, சரிங்களா? பேட்ச் வந்து நான் வந்து இடையில நிறுத்த மாட்டேன். அந்த மாதிரி நீங்களும் படிக்கிறத வந்து இடையில நிறுத்தக்கூடாது. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் கோசரமே வந்து பிடிஎஃப் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டு போகிற மாதிரி தெரியுது, சரிங்களா? ஸோ அதனால் வந்து தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி படிங்க. இந்த வருஷத்தை விட்டுட்டிங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வருஷத்துக்கு உங்களுக்கு எக்ஸாமே கிடையாது. ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. இடையில விட்டாலும், அதாவது இப்போ நீங்கள் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருந்தாலும், ஸோ பொங்கல் வந்து நமக்கு ரிவிஷன் வாரம் தானே, ஸோ அதில் வந்து படிக்காத மீதி லெசன்ஸ்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் தொடர்ந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. இடையில வந்து பாதியிலே விட்டுறாதீங்க. சரி நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கப்புறம் படிச்சுக்கலான்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வந்துட்டால்னா படிக்கவே நமக்கு டைம் இருக்காது. இப்போக்கி நம்ம ஓரளவு கொஞ்சமாவது நம்ம முடிச்சு வச்சா மட்டும்தான் நம்மளால் வந்து அப்போ வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ வெறும் 60 நாள் தான். இந்த 60 நாள் எப்படியாவது கண்ணை மூடிக்கிட்டு கஷ்டப்பட்டு முடிச்சிருங்க. முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் வைஸ் படிக்கும் போது நீங்கள் இங்கே முக்கால்வாசியை படிச்சிருப்பீங்க. படிச்சுட்டு அங்கே போய் சிலபஸ் வைஸ் படிக்கும் போது ஃப்ரீயாக ஜாலியாக கொஞ்சம் கொஞ்சமாக படிக்கலாம். இப்போ இருக்க இது மாதிரி அப்போ வந்து இருக்காது, சரிங்களா? அப்போ வந்து நம்ம என்னென்னா ஃப்ரீயாக ஜாலியாக படிக்கலாம். ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து நீங்கள் வந்து அதாவது ஞாயிற்றுக்கிழமை தான் டெஸ்ட்டு அப்படின்றப்ப நீங்கள் வந்து இடையில என்ன பண்ணுறீங்கன்னே தெரிய மாட்டேங்குது, சரிங்களா? ஸோ அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஆடியோ ரிவிஷன் மாதிரி கொஸ்டின் கேட்குற மாதிரி, சரிங்களா? அந்த ஆடியோ ரிவிஷனில் வந்து கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணால் நீங்கள் வந்து அது ரீகால் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ண வந்து பார்க்குறேன், சரிங்களா? இல்லை மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் அந்த மாதிரி டெஸ்ட் வைக்கலாமா? ஸோ அதில் என்ன ரேங்க் வந்து தெரியும் எப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். பிடிஎஃப் ஓகேவா, இல்லை வந்து இந்த கூகுள் ஃபார்மில் வந்து ஆன்லைனில் எழுதுனா ஸோ எத்தனை பேர் எழுதுகிறாங்க அவங்களோட ரேங்க் லிஸ்ட்லாம் வரும் பாருங்கள், அந்த மாதிரி எழுதலாமா? ஸோ எப்படி எழுதலான்றதை நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வந்து மாற்றிக்கலாம், சரிங்களா? ஸோ தொடர்ந்து வந்து படிங்க, பெண்டிங் விட்டுறாதீங்க. எத்தனை பேர் உங்களை வேலைக்கு போகலை, படிச்சுக்கிட்டே இருக்கா, என்ன தான் பண்ணுறானே தெரியலை, வேலைக்கு போகாமல் வீட்டிலையே இருக்கிறான்னு எத்தனை வருஷத்துக்கு தான் படிப்பேன்னு எத்தனை பேர் உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க, அசிங்கப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அவங்க முன்னாடிலாம் நீங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தால் தானே பதிலடி கொடுத்த மாதிரி இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுங்கள், கண்டினியூஸாக படிச்சுக்கிட்டே இருங்க, சரிங்களா? ஸோ ஆந்த பார்த்தீங்கன்னா நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் உட்காந்து இது பார்க்கும், சரிங்களா? வேவ் பார்க்கும். அந்த மாதிரி நீங்களும் ஆந்த மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்திங்க. நேரம் கிடைக்கலன்னுலாம் சொல்லாதீங்க, கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்துங்க, சரிங்களா? நீங்கள் அதுக்குன்னே நேரம் நீங்கள் தான் ஒதுக்கணும், சரிங்களா? நேரம் ஒதுக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது முடிக்கணுன்றதுக்கோசரம் ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 6 மணி நேரமாவது தூங்கணும். ஸோ நீங்களாம் எவ்வளோ நேரம் தூங்குறீங்க கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஒரு ஆள் எவ்வளோ நேரம் தூங்குறீங்கன்னு பார்க்கலாம். ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் தான் மேக்ஸிமம் தூக்கமே, சரிங்களா? நான் தூங்குறது 4 மணி நேரம் தான் தூங்குறேன். அதுவும் இந்த பேட்ச் ஆரம்பிச்சதுலேருந்து ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுக்கணுமேன்றதுக்கோசரம் வெறும் 4 மணி நேரம் தான் தூங்குறேன். ஒவ்வொரு நாள் பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை 2 மணி நேரம் தான் தூங்குவேன், சரிங்களா? ஏன்னா நிறைய ஒர்க்கு. பேட்ச் வந்து நான் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்து நான் ஒரு வாரம் கழித்து வச்சுருந்தேன்னா அதுக்கு உண்டானதெல்லாம் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணியிருப்பேன். நான் என்ன பண்ணிட்டேன், விட்டோன்னே ஒரு 2 நாளில் ஜாயின் பண்ணதுனால என்னால் டக்குன்னு அதை வந்து ரெடி பண்ண முடியல. ஏன்னா நான் விட்டதுக்கு அப்புறம், அந்த நோட்டிஃபிகேஷன் விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த குரூப் 4 ஸ்டடி பிளான் போட்டிருந்தேன் பாருங்கள், அது விட்டதுக்கு அப்புறம் தான் நான் வந்து நோட்ஸே ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். அப்படின்றப்ப இப்போ ஒரு லெசன்னா இருக்குது, எல்லாமே நான் கொடுத்த எல்லா லெசனுமே பெரிய பெரிய லெசனு. அப்போ அந்த பெரிய பெரிய லெசன்லாம் முடிக்கிறதுக்கு நீங்களே யோசித்து பாருங்கள், அந்த லெசனை நோட்ஸ் எடுக்கணும்னா உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு லெசனை புதுசாக நோட்ஸ் எடுக்க எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே யோசித்து பாருங்கள். கிட்டத்தட்ட ஒரு லெசனை நோட்ஸ் எடுக்க குறைஞ்சது 3 மணி நேரமாவது ஆகும். நீங்கள் படித்து ஆன்லைன் பண்ணி முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு நான் கைப்பட எழுதுன நோட்ஸ் தான் கொடுக்குறேன். ஸோ இதை எழுதுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 3 மணி நேரம் ஆகும், சரிங்களா? அதுக்கப்புறம் நான் வந்து வீடியோ எடுத்து எடிட் பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும்னா ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? 5 மணி நேரம் கிட்ட ஆகும், சரிங்களா? ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு நாளைக்கு இருக்கிறதே 24 மணி நேரம் தான். ஸோ இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னா அது எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்குறேன். யாராவது உங்களுக்கு ஃப்ரீயாக அது வரைக்கும் கொடுத்துருக்காங்களா சொல்லுங்கள்?
நான் உங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறேன். அப்படின்றப்ப என்னோடய உழைப்பையும் நீங்கள் கொஞ்சம் மதிக்கணும்ல. ஸோ அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சரிங்களா. தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிக்கிற வழியை பாருங்கள் சரிங்களா. அதுதான் நீங்கள் எனக்கு பெரிய உதவி சரிங்களா. ஸோ தொடர்ந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டே வாங்க. இடையில ஸ்டாப் பண்ணிடாதீங்க சரியா. நிறைய பேர் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்லாம் ஏதோ ஒரு 4 பேர் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நான் முடிச்சிட்டேன் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு சொல்லி போடுறாங்க. மீதி பேர்லாம் என்ன செய்கிறீங்கன்னே தெரில. முதல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா 1000 பேர்த்துக்கு மேலே ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அதுக்கடுத்து போக போக பார்த்தீங்கன்னா அவங்களாம் எங்கே போனாங்கன்னே தெரியல சரிங்களா. ஸோ தொடர்ந்து நான் கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கிட்டு வாங்க. நான் கம்மியாக தானே கொடுக்குறேன், அதிகமாகலாம் ஒன்றும் கொடுக்கல. கொடுக்குற வரைக்கும் தொடர்ந்து படிச்சுக்கிட்டே வாங்க. இடையில எங்கேயுமே ஸ்டாப் பண்ணிடாதீங்க. ஏதோ உங்களால் முடியலன்னா ஸோ அடுத்த நாள் வந்து அதை சேர்த்து வச்சு படிச்சிருங்க சரிங்களா. ஸோ டெஸ்ட்டு எப்படி வைக்கலான்ற ஐடியா சொல்லுங்கள். ஸோ எது அதிகமாக சொல்கிறீங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவோம் சரிங்களா. ஸோ முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்ச எல்லா ஹெல்ப்புமே நான் பண்ண பார்க்குறேன் சரிங்களா. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் பாலமித் டிஎன்பிசி அகாடமி.